ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னா வடகறி தான் செய்ய போகிறேன். வாங்க அதை பார்க்கலாம். பாருங்கள், இது கடலப்பருப்பு 1 ஹவர் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இதை கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். பாருங்கள், இதை அரைச்சி எடுத்துட்டோம். இது வடை பதத்துக்கு அரைச்சிக்கணும். இந்த குறப்பாக கொஞ்சம் பருப்போடு கொஞ்சம் எடுத்துருங்க. நான் இப்போது பெரிய சைஸ் வெங்காயம் 1 எடுத்திருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு கார பதத்துக்கு பார்த்து எடுத்துக்கோங்க. இதை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி பானையில் ஆவரி காட்டி இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்கம்மா. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இது வடக்கறிக்கே இந்த சோம்பு போட்டு நம்ம நல்லா பிணைஞ்சி இதை நம்ம ஆவரி காட்டி இறக்கணும்னா அது டேஸ்ட்டே வேறு லெவலாக இருக்குமா. இதை பாருங்கள், இந்த நறுக்கி வச்சோம் இல்லைங்களா, அந்த வெங்காயத்தை இதில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க. இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை ஆவரி காட்டுறதுக்கு இட்லி பானை வச்சுருவோம்மா. இப்போ நம்ம இதை ஆவரி காட்டுறதுக்கு இட்லி பானை வச்சுருவோம்மா. இது கொஞ்சம் தண்ணி சூடு ஏறட்டும். தண்ணி காஞ்சிருச்சு, கொஞ்சம் தண்ணி சூடு ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இட்லி தட்டை இந்த மாதிரி ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து ஒரு சின்ன சின்ன உருண்டியாக எடுத்து இந்த அளவுக்கு சும்மா அப்படி லேசாக நம்ம வடை தட்டுற பதத்துக்கு அப்படி தட்டி தட்டி இதில் வைங்க. இது போல் வச்சு இது ஆவரி காட்டி எடுத்துட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சில பேர் இதை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு வடகறி செய்வாங்க. ஆனால் நான் செய்கிற இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் ஆவரி காட்டினா போதும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக வச்சாச்சு. இது போல் வச்சுட்டு இந்த கிளாத்தை நல்லா அதை மூடி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடிடுங்க. இதை ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ இந்த இது ஆவரி ஆகிட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வடக்கறிக்கு என்ன கட் பண்ணி வச்சுருக்கோம்னா, இப்போ 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுலேயும் நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால காரத்துக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு பார்த்து போட்டுக்கோங்க பச்சை மிளகாய். பாருங்கள், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை, மல்லி, ஒரே ஒரு இனுக்கு மட்டும் புதினா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் அந்த வாசனைக்கு நல்லாயிருக்கும். இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை தாளிப்பு போட்டுருவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்குவோம். இது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாக விட்டு செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கோங்க. பாருங்கள் பாருங்கள், பட்டை, சோம்பு, லவங்கம், கல்பாசி, பிரிஞ்சி இலை இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் காஞ்சிருச்சு. எல்லாம் போட்டுருவோம். நான் இந்த ரெசிபிக்கு எதுவுமே கடை மசாலா எதுவுமே யூஸ் பண்ணலை. எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் வச்சு தான் இந்த டிஷ் செய்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இது போல் வேக வச்சு எடுத்துருவோம்மா. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா உதிரியாக கொஞ்சம் அப்படியே உடச்சி விட்டுறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுடலாம். பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டே போட்டுட்டேன். கருவேப்பிலை, மல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இது நல்லா வதங்கிறதுக்கு அது வெங்காயம் போட்ட உடனே கொஞ்சம் உப்பு போட்டுருங்கம்மா, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போடுறேன். போட்டு இது நல்லா கலரி விட்டுருங்க. இதில் அரைச்ச மிளகாத்தூள் பாருங்கள். நான் இது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா அதில் காரத்துக்கு பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம். அதனால் இவ்வளோ 2 ஸ்பூன் போட்டால் எங்களுக்கு காரம் திட்டமாக இருக்கும். நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடும்போது நிறைய கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துருங்க. ஏன்னா அது நம்ம கடலப்பருப்பு போடும்போது அந்த உடச்சி நம்ம இதில் போடும்போது சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். அதனால கொஞ்சம் தண்ணி தாராளமாக விட்டுக்கோங்க. அதனால் இப்போ நம்ம ஆவரி கட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பு போடும்போது கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டி ஆகிடும். அதனால் இவ்வளோ தண்ணி பதத்துக்கு இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. தண்ணி பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம இந்த ஆவரி காமிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை அதில் போட்டுருவோம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக கொஞ்சம் கலந்து விட்டுருக்கேன்.
பாருங்கள், இந்த தண்ணி இந்த போட்டதுக்கு இந்த தண்ணி பதத்துக்கும் ரெண்டுக்கும் நல்லா மிக்ஸ் ஆகி கரெக்டாக இருக்குது. இது நல்லா கொஞ்சம் ஒரு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் நம்ம அதை இறக்குவோம். அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்கம்மா, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இது போல் அப்பப்போ கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போல் நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். நம்ம ஆப்பத்துக்கு தான் இந்த ரெசிபி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். நம்ம ஆப்பத்துக்கு நம்ம வடகறியும் நல்லாயிருக்கும். ஆட்டுக்கால் பாயா தான் நம்ம அடிக்கடி செய்வோம். அதையும் செய்யலாம். இது போலவும் செஞ்சு கொடுக்கலாம்.